Hello children, welcome back to Tamil teaching. இன்னைக்கு சயின்ஸ்ல நம்ம 5th chapter sieving ல இருந்து பார்க்கலாம். Sieving. Sometimes we may wish to prepare a dish with flour. We need to remove impurities and bran that may be present in it. What do? We use a sieve and pour the flour into it. அதாவது பாருங்க, சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் அந்த ஒரு ஃப்ளார், அதாவது ஒரு மாவு ரெடி பண்ணுறோம். அந்த மாவு ரெடி பண்ணும்போது அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், அசுத்தம், அந்த தவிடு, பிராண்ட்னா தவிடு, இதெல்லாம் வந்து நம்ம அதில் இருக்கும், அது கலந்துருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்திங்கன்னா அதில் தவிடு இருக்கும், இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும், அசுத்தமான சில மண் மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறது, வாட் டு வி டு? அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அது சேர்த்து நம்ம சமைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு சீவுனா நம்ம ஜல்லடைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சு நம்ம எடுக்கணும். Sieving allows the fine flour particles to pass through the holes of the sieve while the bigger impurities remain on the sieve. அதாவது அந்த சீவ் பண்ணும்பொழுது, நம்ம ஜலிக்கும் பொழுது நம்ம பெரிய பெரிய இம்ப்யூரிட்டிஸ், அசுத்தமான அந்த இதுவெல்லாம் வந்து மேலே நின்றுடும் இல்லைங்களா. அதனால் வந்து நம்ம அந்த ஹோல்ஸ் மூலமாக, அந்த சீவில் இருக்க ஹோல்ஸ் மூலமாக நமக்கு கீழே நல்ல ஃபைன் ஃப்ளார் நமக்கு கிடைக்கும், நல்ல சுத்தமான மாவு கிடைக்கும். மேலே வந்து இம்ப்யூரிட்டிஸ்லாம் நமக்கு அசுத்தமெல்லாம் வந்து நின்றுடும். In a flour mill, impurities like husk and stones are removed from wheat before grinding it. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ வந்து கோதுமை இருக்கு இல்லையா, அந்த தானியத்தை அப்படியே அரைக்கிறதுக்கு முன்னாடி, மில்லில் கொண்டு போய் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் இருக்கிற ஹஸ்க்குனா வந்து நம்ம ஊமி, அப்புறம் வந்து சின்ன சின்ன கல்லுகள் இருக்கும், அந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் அசுத்தங்களாக நம்ம வந்து ஸ்டோன்ஸ், அப்புறம் வந்து கல்லுங்கள்லாம் குட்டி குட்டி கல் இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம அதை சேர்த்து அரைக்க மாட்டோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம், அப்பவும் நம்ம அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம அரைப்போம். யூஸ்வலி a bag full of wheat is poured on a slanting sieve. இப்போ வந்து நிறைய இருக்குது நமக்கு மாவு, அதை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்லாண்டிங் சீவில், ஒரு சின்ன ஜல்லடையில் பண்ண முடியாது. நிறைய பேக் ஃபுல்லாக இருக்கிற அந்த வீட் ஃப்ளாரை நம்ம ஸ்லாண்டிங் சீவு மூலமாக, அதாவது சாய்வலாக இருக்கும், அந்த ஜல்லடை மூலமாக நம்ம போர் பண்ணி, அதாவது அந்த மாவை சுத்தம் பண்ணி எடுக்கலாம். The sieving removes pieces of stones, stalk and husk that may still remain with what after threshing and winnowing. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பீசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ், அதாவது குட்டி குட்டி கல் இல்லைங்களா, அது ஸ்டாக்னா வந்து தண்டுங்க, அதில் வந்து கோதுமை வராத சில தண்டுகள் இருக்கும், அப்புறம் வந்து ஹஸ்க், ஊமி, இதெல்லாம் வந்து நம்ம அதிலே இருக்கும் அந்த வீட்டில் சரிங்களா. அது அப்போ என்ன பண்ணுவோம், அது த்ரெஷிங் அண்ட் வினோவிங், நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா முன்னாடி, அதை அடித்து வினோவிங் மூலமாக எடுக்கலாம். அதாவது பாருங்க, இது மாதிரி இந்த பாருங்க வினோவிங், மேலேருந்து புடைக்கிறாங்க, அதுலேருந்து சில இது இம்ப்யூரிட்டிஸ்லாம் பறந்து போயிடும், கீழே வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இது த்ரெஷிங், இது மாதிரி அடித்து ரிமூவ் பண்ணுவாங்க சரிங்களா. இது சீவிங் எப்படி பண்ணுறாங்கன்றதை இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. You may have also noticed similar sieves being used at construction sites to separate pebbles and stones from sand. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்னா, இப்போ நம்ம நிறைய பேக் ஃபுல் ஆஃப் இது வீட் ஃப்ளார்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களாம் வந்து பேக்கப் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, 1 kg அது மாதிரி 2 kgsன்னு பேக் பண்ணி விற்கிறாங்க இல்லையா. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பெபிள்ஸ், இந்த ஸ்டோன்ஸு, இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த சாண்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய சீவ்ஸ் வச்சு தான் ரிமூவ் பண்ணுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவிட்டி 4. Bring a sieve and a small quantity of flour from home to the class. Sieve the flour to separate any impurities in it. Now make a fine powder of chalk pieces and mix it with the flour. Can we separate the flour and the powdered chalk by sieving? அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஃப்ளார், அதாவது மாவு வந்து கொண்டு போகிறோம் சரிங்களா. அதாவது கோதுமை மாவு, ஏதாவது ஒரு ஃப்ளார் பவுடரை எடுத்துகிட்டு போகிறோம்.
கிளாஸ்க்கு. அப்போ என்ன பண்ணுறோம், அது இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து செப்பரேட் பண்ணுறோம் அந்த சீவ் மூலமாக. சரிங்களா? அப்போ வந்து செப்பரேட் பண்ணுறோம். இப்போ இன்னொன்று என்ன பண்ணணும்னா, ஃபைன் சாக் பவுடர் வந்து நல்ல நைஸாக பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அது ஃப்ளாரில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமே நீங்கள் சீவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது தனியாக கிடைக்குமா அப்படின்றது தான் கொஸ்டின். ஏன்னா வந்து கிடைக்காது. ஏன்னா அதுவும் இதுவும் வந்து சேம் அளவாக இருக்கும், சேம் அளவு குவான்டிட்டியான பவுடராக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ரெண்டும் சேர்ந்தே தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? Sieving is used when components of a mixture have different sizes. அதாவது இப்போ சில வந்து இப்போ இந்த ஸ்டோன்ஸ் இப்போ மாவோட அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும்பொழுது மட்டும்தான் நமக்கு இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ண முடியும், அசுத்தங்களை ரிமூவ் பண்ண முடியும். Sedimentation, decantation and filtration. Sometimes it may not be possible to separate components of a mixture by winnowing and hand picking. For example, there may be lighter impurities like dust or soil particles in rice or pulses. How are such impurities separated from rice or pulses before cooking? அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ பாருங்க, it may not be possible to separate components of a mixture by winnowing and hand picking. இப்போ வந்து சில impuritiesலாம் வந்து winnowing மூலமாகவோ hand picking மூலமாகவோ நமக்கு இது பண்ண முடியாது, வந்து பிரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, there may be lighter impurities like dust or soil particles. டஸ்ட் மாதிரி தூசு தும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, தூசி மாதிரி இருக்கிற அந்த மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரைஸில், இப்போ வந்து ரைஸ் பல்சஸ், இப்போ வந்து நம்ம அரிசி இருக்குது, நம்ம வந்து பருப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பல்சஸ், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் வாஷ் பண்ணுறோம். அப்போ அதில் இருக்கிற டஸ்ட்டு, நைஸான சாயில் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்துடும். How was such impurities separated from rice or pulses before cooking? நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா அதுதான் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். ரைஸ் ஆர் பல்சஸ் ஆர் யூஸ்வலி வாஷ் பிஃபோர் குக்கிங். When you add water to this, the impurities like dust particles get separated. These impurities go into water. Now, what will sink to the bottom of the vessel? Rice or dust? Why? Have you seen that the vessel is tilted to pour out the dirty water? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம அதை வாஷ் பண்ணுறோம், வாஷ் பண்ணும்போது இருக்கிற அந்த டஸ்ட்டு வந்து போயிடும். அப்போ நமக்கு ரிமைன் என்ன கிடைக்கும்னா அரிசி மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து அது கீழே, அரிசிக்கும் கீழே ஏதாவது பாட்டமில், அதாவது வெசலில் நமக்கு தங்குமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம தங்குமானா, இப்போ நம்ம அரிசி கழுவுறோம், அதை சாய்ச்சி தான் நம்ம அந்த தண்ணியை வடிகட்டி எடுக்கிறோம் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு கல் மாதிரி இருக்கிற பொருள் மட்டும்தான் அடியில் தங்கும். ஆனால் டஸ்ட்டெல்லாம் வந்து நமக்கு தங்காது. சரிங்களா? When the heavier component in a mixture settles after water is added to it, the process is called sedimentation. When the water along with the dust is removed, the process is called decantation. Let us find a few other mixtures that can be separated through sedimentation and decantation. அதாவது செடிமெண்டேஷன்னா என்னன்னா, நம்ம வந்து ஹெவியர் காம்போனண்ட், அதாவது மிக்சர் வந்து அதில் ஒரு அரிசி கழுவுறோம், இல்லை ஏதாவது ஒரு பொருளை நம்ம தேவையான இம்ப்யூரிட்டிஸ், தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸை நம்ம அதை கீழே வாட்டர், நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை செட்டில் பண்ணுறோம் இல்லையா, கீழே நின்றும் இல்லைங்களா? அப்போ அது மாதிரி நிற்க வைக்கிறது அது செடிமெண்டேஷன் சொல்லுவோம். இப்போ வந்து டீகன்டேஷன்னா அதை வந்து நம்ம சாய்ச்சி, அதை டில்ட் பண்ணி அதை எடுக்கும் பொழுது அந்த ப்ராசஸை, அந்த வாட்டரை எடுத்து ரிமூவ் பண்ணிட்ட பிறகு என்ன வருது நம்ம டீகன்டேஷன் அந்த ப்ராசஸ் சொல்லுவோம். Let us find a few other mixtures that can be separated through sedimentation and decantation. சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். The same principle is used for separating a mixture of two liquids that do not mix with each other. For example, oil and water from their mixture can be separated by this process. அதாவது பாருங்க, இப்போ வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆயிலும் வாட்டரும் ரெண்டும் நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ ஆயில் வந்து மேலே தண்ணி மேலே மிதங்கும், அது மிக்ஸ் ஆகாது இல்லைங்களா? If a mixture of such liquids is allowed to stand
For some time they form two separate layers இல்லைங்களா. இப்போ இந்த ரெண்டுத்தையும் கலந்துட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயரா மேலே ஆயிலாகவும் கீழே தண்ணியாகவும் ரெண்டு லேயரா நமக்கு தெரியும். The component that forms the top layer can then be separated by decantation. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம decantation, அதாவது சாய்ச்சி டில்ட் பண்ணி சாய்ச்சி எடுக்கும்பொழுது அந்த ஆயில் நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். Let us again consider a mixture of a solid and liquid. இப்போ அப்போ ஆயிலும் நம்ம ரெண்டு லிக்விடை பார்த்தோம் இல்லைங்களா, ஆயிலும் வாட்டரும். இப்போ சாலிட் அண்ட் லிக்விடை பார்ப்போம். After separating tea, what do you do to remove the tea leaves? நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம டீ போடுறோம், நம்ம மில்க் ஆட் பண்ணி டீ தூள் போட்டு நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அந்த டீ தூளை நம்ம ரிமைன் எடுக்கணும் இல்லைங்களா, அந்த வேஸ்டேஜை நம்ம எடுக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், யூஸ்வலி வி யூஸ் எ ஸ்ட்ரெயினர். ஸ்ட்ரெயினர்னா வடிகட்டி இல்லைங்களா, டு ரிமூவ் டீ லீவ்ஸ். அந்த டீ லீவ்ஸை நம்ம எப்படி எடுக்கிறோம்னா வடிகட்டி மூலமாக நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுப்போம். Try decantation. It helps a little, but do you still get a few leaves in your tea? Now pour the tea through a strainer. Did all the tea leaves remain in the strainer? The process is called filtration. Which method of separating tea leaves from prepared tea is better, decantation or filtration? அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டீ லீவ்ஸை சப்போஸ் நம்ம இந்த மாதிரி சாய்ச்சி எடுப்போம் இல்லையா, இந்த பாருங்க அன்டிசால்வ்ட் மெட்டீரியல் சாயில், இது சாயில் அண்ட் மிக்சர், இது வேற பாருங்க சாலிட், இது சாயிலும் வாட்டரும் நம்ம கலக்கும் பொழுது அது சாலிடாக கீழே நமக்கு மண் கீழே தங்கிடும், மேலே தண்ணி நிற்கும். அப்போ என்ன பண்ணுறோம், அதை நம்ம இப்படி சாய்ச்சி அதாவது டீகண்டேஷன் மூலமாக அதாவது நம்ம சாய்ச்சி எடுக்கும்போது தண்ணி நம்ம பிரிக்க முடியும். செப்பரேட்டிங் டூ காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ மிக்சர் பை செடிமெண்டேஷன் அண்ட் டீகண்டேஷன். செடிமெண்டேஷனும் பண்ணலாம், அதாவது இதே மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா கீழே நமக்கு அந்த மண் நின்றுடும், மேலே தண்ணி இருக்கும். இதே நம்ம எப்படி லேசாக சாய்க்கும் பொழுது தண்ணியை நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். இதுதான் செடிமெண்டேஷன், இது டீகண்டேஷன். சரிங்களா, இப்போ அதுதான் டீ லீவ்ஸ் பற்றி சொல்லணும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன். இப்போ நம்ம அதை டீகண்டேஷன் பண்ணி அதாவது லேசாக சாய்ச்சி எடுத்தாலும் நமக்கு டீ தூள் வரும். ஆனால் அதே ஒரு ஸ்ட்ரெயினர் மூலமாக வடிகட்டி மூலமாக அதை ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு தேவையான நமக்கு சுத்தமான ஒரு டீ கிடைக்கும், ஒரு இது இம்ப்யூரிட்டிஸ் இல்லாத ஒரு டீ நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அப்போது ஃபில்ட்ரேஷன் பெட்டரா டீகண்டேஷன் பெட்டரா, நமக்கு ஃபில்ட்ரேஷன் தான் பெட்டர். சரிங்களா, let us now consider the example of water that we use. Do all of us at all times get safe water to drink? Sometimes water supplied through taps may be muddy. The water collected from ponds and rivers may also be muddy. Especially after rains, let us see if we can use some method of separation to remove insoluble impurities like soil from the water. இல்லைங்களா, இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதை வடிகட்டுறோம் இல்லையா, ஃபில்ட்ரேஷன் வச்சு நைஸ் ஃபில்டர், அதாவது ரொம்ப தின்னாக ஒரு துணி மாதிரி ஒரு வடிகட்டியில் தான் நம்ம வடிகட்டி தண்ணியை நம்ம குடிக்கிறோம். ஏன்னா அதில் நைஸான டஸ்ட்டு மட்டி இதெல்லாம் நீண்டுரும் நமக்கு இல்லையா. இப்போ சில நேரம் பாருங்கள் டேப்ஸ்லேருந்து இப்போது நமக்கு மழை வந்த காலம் பார்த்தீங்கன்னா மழை வந்த பிறகு டேப்ஸில் கூட ஒரு மாதிரியான மட்டி வாட்டர் வரும். ஏன்னா அது கலங்கி வருது இல்லையா, இப்போ ஒரு போர் போட்டு எடுக்கும் பொழுது கூட அது மட்டியாக சேர்ந்து தான் வரும். ஸோ அந்த வாட்டர் கலெக்டர் பண்ணுறோம் இல்லையா, பாண்ட்லேருந்து ரிவர்லேருந்து அந்த மாதிரி எடுக்கும்பொழுது நமக்கு மட்டி வாட்டராக தான் கிடைக்கும். அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, அதை கூட செப்பரேட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த இன்சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸ்லாம் சாயில்லேருந்து அதை வாட்டர்லேருந்து தனியாக பிரித்து நம்ம எடுக்கிறாங்க இல்லையா. அதை நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அதை எடுக்கிறாங்க. Collect some muddy water from a pond or river. If it is not available, mix some soil to water in a glass. Let it stand for half an hour.
Observe the water carefully and note your observation. Does some soil settle at the bottom of water? Why? What will you call this process? அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மட்டி வாட்டராக இருக்குது, அதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம தண்ணி லாரியிலேருந்து தண்ணி எடுக்கிறோம், குடிக்கிறதுக்கு இல்லை சமைக்கிறதுக்குன்னு எடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மட்டி வாட்டராக வருது. ஒரு பாத்திரத்தில் பிடிக்கும்பொழுது அது ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தா கூட கீழே வந்து மட்டி சாயில் லேசாக அது அப்படியே படிமனாக நின்றுடும் இல்லையா நமக்கு. அப்போ அதை வந்து அது மாதிரி செட்டில் பண்ணி வைக்கும் பொழுது அது நமக்கு தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் கீழே வந்துடும். இந்த மாதிரியான ப்ராசஸை என்ன சொல்கிறீங்க அப்படின்ற. Now slightly tilt the glass without disturbing the water. Let the water from the top flow into another glass. What will you call this process? இப்போ வந்து பாருங்க, அது செடிமெண்ட், அது என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி, அதாவது இது செடிமெண்டேஷன். ஃபஸ்ட்டு நம்ம அதை அப்படியே வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து செடிமெண்டேஷன் சொல்லுவோம். பாருங்க, does some soil settle at the bottom of water. இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோம், செடிமெண்டேஷன். இதே வந்து இன்னொரு கிளாஸில் இது பாருங்க, இந்த மாதிரி டில்ட் பண்ணும் பொழுது அப்போ இது ப்ராசஸ் என்ன சொல்கிறோம், டீகண்டேஷன். சரிங்களா? Is the water in the second glass still muddy or brown in color? Now filter it. Did the tea strainer work? Let us try filtering the water through a piece of cloth. In a piece of cloth, some holes or pores remain in between the woven threads. These pores in a cloth can be used as a filter. இப்போ வந்து பாருங்க, நம்ம டீ வடிகட்டியில் வடிகட்டினா தண்ணி நமக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகாது, வாட்டர் மட்டும் இல்லையா. அப்போது நைஸான கிளாத், ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தில் நம்ம அது வந்து இந்த மாதிரியான இந்த பாருங்க, இப்போ நீங்கள் இதை மாதிரி டில்ட் பண்ணி எடுத்த தண்ணியை மறுபடியும் நீங்கள் அதை நல்லா கிளியராக எடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஃபைனான கிளாத் எடுத்து அதை வந்து நம்ம வடிகட்டும் பொழுது இன்னும் தேவையில்லாத டஸ்டெல்லாம் நமக்கு அந்த வடிகட்டியில், அந்த தண்ணி துணியான வடிகட்டியில் நின்றுடும் இல்லைங்களா. ஏன்னா அது வந்து மைன்யூட்டாக இருக்கும், சின்ன சின்னதாக குட்டி குட்டி த்ரெட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு அது வந்து இது பண்ணியிருக்கிறதுனால அதில் இந்த ரிமைன், அந்த இருக்கிற இன்னும் இம்ப்யூரிட்டிஸ் அதில் நமக்கு கிடச்சிடும் அந்த துணி வடிகட்டியில். சரிங்களா? அதுக்கு தான் வந்து நம்ம அதை ஃபில்டராக யூஸ் பண்ணுறோம். If the water is still muddy, impurities can be separated by a filter that has even smaller pores. A filter paper is one such filter that has very fine pores in it. Figure 5.9 shows steps involved in using a filter paper. A filter paper folded in the form of a cone is fixed into a funnel. The mixture is then poured on the filter paper. Solid particles in the mixture do not pass through it and remain on the filter. இந்த பாருங்க, இதுதான் ஃபில்ட்ரேஷன். பாருங்க, folding a filter paper to make a cone. ஒரு ஃபில்டர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி அதை இந்த மாதிரி இங்கேருந்து இந்த ஏஜ்லேருந்து இப்படி மடிக்கும் பொழுது நமக்கு ஒரு கோன் ஷேப்பில் கிடைக்கும். இந்த கோன் ஷேப்பை வச்சு நம்ம தண்ணியை இங்கே பாருங்க இதை ஃபில்டர் பண்ணுறாங்க. சரிங்களா? Fruit and vegetable juices are usually filtered before drinking to separate the seeds and solid particles of pulp. இப்போ நமக்கு ஜூஸஸ்லாம் எப்படி கிடைக்கும், நமக்கு குழம்பு மாதிரி கிடைக்கும் இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அது வந்து இது மாதிரி ஜூஸஸ்லாம் வந்து வடிகட்டுறாங்க இல்லைங்களா. பாருங்க, ஃபில்டர் பண்ணுறாங்க. ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு சீட்ஸ் எல்லாம் தனியாக வந்துடும். The method of filtration is also used in the process of preparing cottage cheese in our homes. பன்னீர் பண்ணுறது எப்படி பாருங்க. You might have seen that for making paneer, a few drops of lemon juice are added to milk as it boils. This gives a mixture of particles of solid paneer and a liquid. The paneer is then separated by filtering a mixture through a fine cloth or a strainer. இப்போ நம்ம பன்னீரை வீட்டிலே பண்ணலாம். எப்படின்னா பாருங்க, பாலில் கொஞ்சம் சிட்டிகை எலுமிச்சம்பழம் நம்ம விடும் பொழுது அதை திரிஞ்சு
அது கெட்டு போன மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாதிரி கிடைக்கும் நமக்கு. அதை வந்து ஒரு துணியில் வச்சு வடிகட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. வடிகட்டிட்டு அதை வச்சு மூடி வச்சிட்டோன்னா அப்போ வந்து நமக்கு ஒரு பன்னீர் கிடைக்கும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சு போயிடும். சரிங்களா? இதுதான் வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் பண்ணி நமக்கு கிடைக்கிறது இது பன்னீர். சரிங்களா? Evaporation. Add 2 spoons of salt to water in another beaker and stir it well. Do you see any change in the color of water? Can you see any salt in the beaker? After stirring, heat the beaker containing the salt water. Let the water boils away. What is left in the beaker? அதாவது இப்போ பாருங்க, ஒரு பீக்கரில் சால்ட் வாட்டரை நம்ம ஹீட் பண்ணுறோம். இது பாருங்க, இது சால்ட் வாட்டர். இந்த பீக்கரில் வந்து சால்ட் வாட்டர் இருக்கு. இதை நம்ம வந்து ஹீட் பண்ணும்பொழுது அந்த வாட்டர்லாம் வந்து எவாப்ரேட் ஆகிடும். அதாவது எவாப்ரேட்னா நமக்கு எல்லாம் வந்து ஆவி ஆயிடும். ரிமைன் நமக்கு என்ன கிடைக்கும்? சால்ட்டு தான் கிடைக்கும். சரிங்களா? Let the water boil away. What is left in the beaker? நமக்கு சால்ட் கிடைக்கும். In this activity we use the process of evaporation. இந்த இது பேர் தான் ஆவி ஆகுது இல்லையா? இதுதான் எவாப்ரேஷன். இந்த மெத்தட், இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? எவாப்ரேஷன். டு செப்பரேட் a mixture of water and salt. இந்த சால்ட்டையும் வந்து வாட்டரையும் நம்ம தனியாக பிரிக்கிறதுக்கு இந்த எவாப்ரேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். The process of conversion of water into its vapor is called evaporation. The process of evaporation takes place continuously wherever water is present. Where do you think salt comes from? Sea water contains many salts mixed in it. One of these salts is the common salt. When sea water is allowed to stand in shallow pits, water gets heated by sunlight and slowly turns into water vapor. Through evaporation, in a few days, the water evaporates completely, leaving behind the solid salts. Common salt is then obtained from this mixture of salts by further purification. அதாவது இப்போ பாருங்க, இந்த பாருங்க, obtaining salt from sea water. இது மாதிரி ஷாலோ பிட்ஸ், அதாவது இது வந்து என்னன்னா ரொம்ப ஆழமில்லாத ஒரு குழியாக வச்சிருப்பாங்க. இது வந்து தண்ணி வந்து சால்ட் தண்ணி, அதாவது கடல் தண்ணியை இதில் சேகரிப்பாங்க. இது வந்து அப்படியே விட்டுருவாங்க. சேகரித்து வச்சுட்ட உடனே கொஞ்ச நாள் கழிச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எவாப்ரேஷன் ஆகிடும். அது ஆவி ஆகிட்டு இதில் இருக்கிற நமக்கு சால்ட் மட்டும்தான் கிடைக்கும். இதில் வந்து பெரிய பெரிய சால்ட்ஸ் மாதிரி கிடைக்கும். அதை நம்ம வந்து சுத்தப்படுத்தி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட், அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு இதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. இதை பியூரிஃபை பண்ணுவாங்க. அது அப்புறமே கிடைக்கிற சால்ட் வந்து எவாப்ரேட் ஆகிட்ட பிறகு கிடைக்கிற சால்ட்டை வந்து பியூரிஃபை பண்ணி அதை நமக்கு சமையலுக்கு தேவையான சால்ட்டாக நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? தேங்க்யூ சில்ட்ரன். நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.